போறாங்க. இவங்களுக்கு பின்னாடி கடைசியா தருமன் வளர்த்த நாயும் போகுது. பல நாட்கள் தொடர்ந்து பயணம் செஞ்சு இவங்க எல்லாருமே மேருமலை கிட்ட வராங்க. மேருமலையில பயணம் செஞ்சுகிட்டு இருக்கும் போது திரௌபதி திடீர்னு மயங்கி கீழே விழுந்து இறந்து போறாங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த பீமன் திரௌபதி எதற்காக இறந்து விட்டாள் அப்படின்னு தருமன் கிட்ட கேக்குறாரு. ஐவரிடமும் சமமான அன்பு வைக்க வேண்டிய திரௌபதி அர்ஜுனனிடம் மட்டும் கூடுதலான அன்பை காட்டினாள். அதனால் தான் அவளால் இந்த பயணத்தை தொடர முடியவில்லை அப்படின்னு தருமன் திரும்பி பார்க்காமலேயே பதில் சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து போனதுக்கு அப்புறம் சகாதேவன் மயங்கி கீழே விழுந்து இறந்து போறாரு. சகாதேவன் எதற்காக இறந்தான் அப்படின்னு பீமன் தருமன் கிட்ட கேக்குறாரு. தனக்கு தெரிந்த அளவிற்கு சாஸ்திரம் வேறு யாருக்கும் தெரியாது என்கிற கர்வம் சகாதேவனுக்கு உண்டு. அதனால் அவனால் இந்த பயணத்தை தொடர முடியவில்லை அப்படின்னு தருமன் திரும்பி பார்க்காமலேயே சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நகுலனும் இறந்து போறாரு. அதற்கான காரணத்தை பீமன் கேட்க தன்னை விட ஒரு அழகன் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை என்கிற கர்வம் நகுலனுக்கு உண்டு. அதுவே அவன் இறப்பிற்கு காரணம் அப்படின்னு தர்மன் திரும்பி பார்க்காமலேயே சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து